நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கல்வி சேவையில் அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் நேற்று பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பாடசாலை கல்வித்துறையில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கல்வி அமைச்சும் பொது சேவை ஆணைக்குழுவும் ஒன்றிணைந்து தீர்மானம் ஒன்று மேற்கொண்டுள்ளதோடு குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் இதற்கான தீர்வு முன்வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான தீர்வு நடைமுறையில் முன்வைக்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் எரிபொருட்களை விற்பனை செய்யும் தமது செயல்பாடுகளை நிறுத்திவிட்டதாக ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கலான சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அந்த நிறுவனம் நாட்டில் இயங்கவில்லை என்று கூறப்படுகிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் நாட்டினுள் எரிபொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கையில் கடந்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. அதன்படி சீனாவின் சினோபெக் நிறுவனம், அமெரிக்காவின் ஆர்எம் பார்ட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனங்கள் நாட்டின் செயல்பாடுகளை தொடங்கியது. சினோபெக் மற்றும் ஆர்எம் பார்ட்ஸ் தற்போது நாட்டில் எரிபொருள் விற்பனையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஆஸ்திரேலிய நிறுவனம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியது என்று கூறுவதை ஏற்க முடியாது எனவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தையிட்டி காணி உரிமையாளர்கள் மேலும் குறிப்பிடுகையில், மக்களது காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம், அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம். மின்சார சட்டமூலத்தில் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கால அவகாசமானது பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மின்சார அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய எழுத்துப்பூர்வ கருத்துக்களை அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் தபால் மூலம் கொழும்பு 3 காலி வீதி எண் 437 அமைந்துள்ள எரிசக்தி அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கலாம். இதேவேளை மின்சார சட்டமூல திருத்தம் தொடர்பான அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் powermin.government.lk என்ற இணையதளம் மூலம் அதனை பரிசீலிக்க முடியும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் 25ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் இலங்கையை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டுவர முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாத இறுதிக்குள் நீர்க்கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று நகர அபிவிருத்தி, கட்டுமான மற்றும் வீட்டு வசதிகள் அமைச்சு அறிவித்துள்ளது. சிறிய அளவில் தண்ணீரை பயன்படுத்துபவர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்குவதே நீர்க்கட்டண குறைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் அருண கருணாதிலக கூறுகிறார். நீர்க்கட்டணங்களை குறைப்பதற்கான பல திட்டங்கள் மின்சார கட்டணங்களில் 20% குறைப்புடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்து அறிக்கையை வழங்குமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
பொலனறுவை தீபோயின பிரதான வீதியில் நேற்று காலை 6:30 மணிக்கு நிறுத்தப்பட்டிருந்த லொரியின் பின்புறத்தில் முச்சக்கர வண்டி மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்து பொலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொலனறுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். சோமபுர ஸ்ரீமங்கலபுர பகுதியில் வசித்து 70 வயதுடைய HM கருணாரத்ன என்பவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நானுஒயா மற்றும் பதுளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் நாளை முதல் LODC நானுஒயா என்ற புதிய ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள சுற்றுலா பயணிகளின் தேவையின் அடிப்படையில் இந்த ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த ரயில் செவ்வாய்க்கிழமையை தவிர வாரத்தின் ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை 8:10க்கு நானுஒயாவிலிருந்து பதுளைக்கும் பிற்பகல் 1 மணிக்கு பதுளையிலிருந்து கண்டிக்கும் இயக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லொரியிலிருந்து மரக்குற்றிகள் வீழ்ந்ததில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாகவும் எகடஉயன போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பஸ்கடுவ கப்புகேன பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடையவர் ஆவார். சம்பவ தினத்தன்று இவர் லொரியிலிருந்து மரக்குற்றிகளை இறக்கிக் கொண்டிருந்த போது லொரியிலிருந்து 2 மரக்குற்றிகள் குறித்த நபரின் மீது வீழ்ந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எகடஉயன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாதத்தின் கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 44,293 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 5,823 சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து 5,795 சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவிலிருந்து 4,710 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர். இதன்படி இந்த வருடத்தின் கடந்த 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 2,97,054 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவில் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேங்காய் மற்றும் அரிசியை தொடர்ந்து உப்பின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. வீடொன்றில் மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீ வைத்து எரித்த முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ராகம தலகுல பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய முன்னாள் இராணுவ சிப்பாய் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த முன்னாள் இராணுவ சிப்பாய் கடந்த 5ஆம் தேதி ராகம தலகுல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ள நிலையில் அங்கிருந்த 76 வயதுடைய மூதாட்டி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மின்சாரம் தாக்கி சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் என்று புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா வடக்கு புளியங்குளம் பழையவாடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வெள்ளிக்கிழமை 6 வயது சிறுமியொருவர் கொய்யா மரத்தில் ஏறி விளையாடியுள்ளார். அவர் தவறுதலாக கீழே விழுந்தபோது நீரிறைக்கும் இயந்திரத்துக்கு சென்ற மின்சார வயரின் இணைப்பில் சிக்கியுள்ளதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். வீட்டார் குறித்த சிறுமியை மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த போதும் சிறுமி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே மரணமடைந்துள்ளார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் புளியங்குளம் பழையவாடி பகுதியைச் சேர்ந்த 6 வயதுடைய மதுசாலினி என்ற சிறுமியை உயிரிழந்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய வருகை தளம் பயணிகளின் வசதிக்காக மறு வடிவமைப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளது.
குறிப்பாக இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இது மேம்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதன்படி நெரிசலை குறைக்கும் ஏடிஎம் இயந்திரங்களை இடமாற்றம் செய்தல் மற்றும் எண்ணிக்கையை அதிகரித்தல் என்பன மேற்கொள்ளப்படவுள்ளன. மிகவும் விசாலமான மற்றும் வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்க வருகைத்தள பகுதி விரிவுபடுத்தப்படவுள்ளது. வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவ ஒரு மைய பயண தகவல் மையம் நிறுவப்படவுள்ளது. தற்போதைய மேம்படுத்தல் நடவடிக்கைகள் 2028 மார்ச்சில் முனையம் 2 நிறைவடையும் வரை பயணிகளுக்கான வசதிகளை நிர்வகிப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அறிவிக்கப்படுகின்றது. கம்பக பியகம சியம்பலாப்பேயில் உள்ள விகாரைக்கு அருகில் அதிபர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பியகம காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜீப் ரக வாகனத்தில் குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு கடத்தி செல்லப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 37 வயதுடைய ஆசிரியர் மற்றும் அவரின் 32 வயதுடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர் சந்தேக நபரான ஆசிரியர் பணியாற்றும் பாடசாலையின் பிரதி அதிபர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.